வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 நடந்த ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல தர்பூசணிய விதைச்சிருந்தாரு. அது நல்லா விளைஞ்சு நல்லா முற்றி இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவர் பட்டணத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. தன்னுடைய மகனை கூப்பிட்டு, தம்பி நீ இந்த தோட்டத்தை பார்த்துக்கோ, அதுல இருக்கிற பழங்களை எல்லாம் நீ பறிக்காத, அது இன்னும் கொஞ்சம் பழமாக வேண்டி இருக்குது, அதனால நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோன்னு சொல்லி போயிருந்தாரு. இவன் யோசித்தான், போய் பார்த்தான். அந்த பழங்கள் முற்றின மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால அதை பறிச்சு ஒரு பாறையில போய் உடைச்சு அதை சாப்பிட்டுட்டான். அப்போ அவங்க அப்பா அந்த ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாரு. வந்து பார்க்குறாரு, அவர் கண்டுபிடிக்கல. அந்த தர்பூசணிய மகன் அதை பறிச்சதை அவர் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவன் நினைக்கிறான், நம்ம செஞ்ச தவறை அப்பா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தன்னுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த வழியா போறாரு. போகும்போது அந்த பாறையை சுற்றிலும் மழை பெஞ்சதுனால தர்பூசணி விதைகள் முளைச்சிருந்துச்சு. அப்பதான் இவர் நினைக்கிறாரு, ஓஹோ நம்ம மகன்கிட்ட இந்த பழத்தை நீ எடுக்காதன்னு சொல்லியிருந்தோம், அவன் அதை பறிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூகித்து கொண்டாரு. அப்போ இவன் செஞ்ச தப்பு அவங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சான். ஆனா பல நாட்கள் கழிச்சு அது வெளிப்பட்டுருச்சு. அதே போலதான் நீங்க செய்யற தவறுகள் உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை நீ தப்புனே தெரிஞ்சும் பாவம்னு தெரிஞ்சும் அந்த பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கலாம். அப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னா உங்களே நீங்களே ஏமாற்றி கொள்றீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த ஸ்டோரியில நம்ம பார்த்தோம், அந்த விதைகள் கொஞ்ச நாள் கழிச்சு அது வெளியில முளைச்சிட்டு வந்துருச்சு. அதே போலதான் நம்ம செய்யற தவறுகள் வெளியில வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வெளிப்பட்டு உலகத்தார் முன்பாக நம்ம தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒருவேளை நம்ம வீட்டுல வச்சு யாருக்குமே தெரியாம பாக்குற செல்போனா இருக்கலாம். அதுல பாக்குற காரியங்கள் உன்னுடைய மனசாட்சிக்கு அது பாவம், இது நான் பாக்குறது எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் நீ பார்த்து கொண்டிருக்கிறியா? பைபிள்ல வசனம் சொல்லுது, நம்ம செய்கிற நல்ல காரியங்களும் நம்ம செய்கிற தீமையான காரியங்களும் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அப்ப பாரு தங்கச்சி, கண்மணி பிள்ளையாகி உன்னைய ஏசப்பா இந்த உலகத்துல இருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். இன்னும் நீ உங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கிற, உங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கோம், அல்லது நம்ம பாஸ்டுக்கு தெரியாம நான் இந்த காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலிப வயதுல சிறகடித்து பறக்க வேண்டிய இந்த நாட்கள்ல நீ சிறகடித்து பாவத்துல பறந்து கொண்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசி. ஆண்டவர் ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஏற்ற தண்டனைய அவர் வைத்திருக்கிறார். அதனால நீ ஒருவேளை பாவத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறியா? அந்த பாவத்தை ஆண்டோடைய சமூகத்துல அறிக்கையிடு. ஆண்டவரை என்னால இதுல இருந்து வெளியில வர முடியலன்னு சொல்லி நீ யோசிக்கிறீன்னா ஆண்டோடைய சமூகத்துல போய், ஆண்டவரை என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா நம்ம செய்கிற காரியங்களுக்கு ஏற்ற தண்டனைய நம்ம தான் அனுபவிச்சாகணும். ஒருவேளை பாவத்தை ஆண்டவர் மன்னித்துருவார், ஆனா அந்த பாவத்துக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளையில அம்மா அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுனால உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம். அன்னைக்கு நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனமே இருக்காது. அன்னைக்கு கண்ணீர் விட்டு கதற வேண்டியதா நம்முடைய நாளாய் மாறி போயிடும். அதனால இன்றைக்கே நீ ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் செய்த பாவங்களா இருக்கலாம், இப்ப செய்து கொண்டிருக்கிற பாவங்களா இருக்கலாம், நான் எங்க யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன் ஏசப்பா, இன்னைக்கு நான் உங்க சமூகத்துல அறிக்கையிடுறேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நீ ஏசப்பாட்ட கேட்டீன்னா உன் பாவத்தை எல்லாம் ஏசப்பா மன்னிச்சு உன்னைய தன்னுடைய கரங்கள்ல அணைத்துக் கொள்வதற்கு அவர் ஆசையாய் காத்திருக்கிறார். கண்மணி பிள்ளையாகி நீ உன்னுடைய வாழ்க்கைய ஏசப்பாவுடைய கரத்துல கொடு. ஏசப்பா உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் ஆசையோடு காத்திருக்கிறார். ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி உம்முடைய வேத வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவரே யாருமே பார்க்கலையே, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதே, நான் படிக்கிற மாதிரி தானே அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை போன்லயோ மற்ற காரியங்களையோ ஆண்டவரை ஈடுபட்டும் ஆண்டவரே இயேசப்பா பாவம் செய்து கொண்டிருப்பாங்கன்னா, என் தேவனாய் கர்த்தர் நீர் அவங்க வாழ்க்கையை மாற்றுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். தங்களுடைய தவறுகளை உணர உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒருவேளை இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்க செய்த தவறுகள் வெளிப்படாம இருக்கலாம் ராஜா, ஆனா பரலோகத்துல ஆண்டவரே உமக்கு முன்பாக உமது சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் போது அந்த பாவங்கள் எங்களுக்கு முன்பாக நிற்குமே சுவாமி. ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்க ஆண்டவரே குற்றவாளியா நிற்காதபடிக்கு அப்பா, இந்த நேரத்துல இந்த வாலிப பிள்ளைங்க தன்னுடைய பாவங்களை நம்முடைய
சமூகத்தில் அறிக்கையிட நீர் உதவி செய்வீராக என்று கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் தன்னை தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். நீர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.